வாழை மரத்தை கட்டிட்டாங்க. எப்படியும் கட்டுவோங்கிறீங்க. அது அது இது குறைக்கணும், வருங்காலங்களில் குறைக்கணும். நீங்க இப்போ ஆற்றுல அழகரை இறங்கும் போது பல லட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது நீங்க கட்சி கொடி கட்டுறீங்களா? இப்போ திருச்செந்தூர்ல இப்போ நடந்தது, திருமணம் நடந்தது. அதுல திருக்கல்யாணத்துல நீங்க கட்டிங்களா சூரசம்ஹாரத்துல எல்லாம்? இப்போ அதெல்லாம் தொடர்ச்சியா நீங்க ஒரு கட்சி மாநாடு கட்சி கூட்டம் போல கொண்டு போறதை நாங்க வெறுக்கிறோம். இதோட இந்த ஆண்டோட நிறுத்திக்கணும். அப்படிலாம் தேவையில்லாம நாங்க பிடுங்கி வீச அது தேவையற்ற கலவரங்களை உருவாக்கும். அதெல்லாம் ஆட்சியாளர்கள் செய்யற சொல்லி நீங்க நினைச்சு பாருங்க. இதெல்லாம் தேவையா? நீங்க கோயிலுக்குள்ள இப்படி வர்றது நேர் எதிர்கொள்க. இப்ப என் தாத்தாவுக்கு தங்க கலசம் சாத்தினதை நான் வெறுக்கிறேன். அவர் இருந்தா நீ சாத்திருப்பியா? வாழ்நாள்ல நான் கூட சின்னதா ஒரு மோதிரம் போட்டிருக்கேன். ஒரு பொட்டு தங்க அணியாத ஒரு மகான். அவரு சிலுக்கு சிப்பா போட்டதை தூக்கி வச்சுட்டு கதருக்கு வந்த எளிய மகன். புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஒரு எளிய மகனை நீங்க தங்கத்தை போட்டு அதை மூடி மீதாது அவர் விரும்பினாரா? அவர் கேட்டாரா? நீங்க ஏன் அவரை வாக்கு வாங்குற ஒரு எந்திரமா பயன்படுத்துறீங்க? வழிபடுகிற தெய்வமா பாருங்க. நீங்க எப்படி போற்றியலாம் தூற்றியலாம் நாங்க எப்படி எடுத்துக்கிறது? நீங்க இது கோயிலா தான் இருக்கு. நீங்க தேவையற்ற இது பண்ணீங்கன்னா அது கஷ்டம். எங்க அப்பா என்னைய கூட தான் கூப்பிட்டாரு, வாடா ஒன்னா போலான்ட்டு. எனக்கு நேரம் முன்னாடி வந்துருச்சு, இல்ல அவங்களுக்கு முன்னாடி வந்துருச்சு. அது ஒரு கஷ்டம். ஒரே கட்சி தானுங்க அவங்க, ஒரே கட்சி ஒன்னா இருந்தவங்க, ஒரே அமைச்சரவையில் இருந்தவங்க. அவங்க இன்னைக்கு ஒன்னா வர்றதுல இது வச்சிருக்கீங்க. அதுல என்ன இருக்குது? நீங்க வாழ்க்கையில யாரையும் ஒன்னா இருக்க விட மாட்டீங்களா? எங்க கோயில கும்பிடுற இடத்துலயாவது ஒன்னா இருந்துட்டாங்க. தங்க கவசம் போட்டு விமர்சனம் பண்றீங்க. ஓபிஎஸ் வெள்ளி கவசம் போட்டாரு. ரெண்டுமே இங்க பாருங்க, உங்க மனச்சான்று சொல்லுங்க. இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டவரா? இப்ப இந்த தங்கத்தை வச்சு நான் சொல்றேன், தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அறக்கட்டளை அப்படி போட்டு இந்த மண்ணுல எந்த பெண்ணுக்கு திருமணம்னாலும் ஒரு வேட்டி சேலையோட ஒரு பவன் தங்க காசு, தாய்மாமன் சீர் வருதோ இல்லையாடா, தாத்தா சீர் வந்துரும்னு உருவானா அது கோனார் திருதோ, மரவரிதோ, தேவேந்திரோ, நாடாரிதோ, வரையறிதோ, எந்த சமூகமானாலும் பாகுபாடற்று வாழ்ந்த ஒரு மனித புனிதருடைய சீர் வந்துரும்னு உட்கார்ந்து பண்ணினா அது நல்லது. அவர் பேருக்கு பெருமை. நீங்க இதை கேட்டாரா? நீங்க இதை கேட்டாரா? நீ செஞ்ச தவற மறைக்க என் தாத்தாவை தங்கத்துல மறைக்கிற. அவர் நாடு பெற்றிருக்க சுதந்திரமே நிறத்தில் தாண்டா தங்கம், தரத்தில் இல்லைன்னாரு. நீ அவரை போய் தங்கத்துல மறைக்கும் போது பார்க்கும்போது கூசுது. நீங்க ஒரு எளிய மகனை, ஒரு சித்தர் ஞானி, ஒரு யோகி, அவரை போய் தங்கத்துல மூணா என் தலைமுறை எனக்கு பின்னாடி வர்றது தாத்தா அவர் ஜமீன். ஆனா எதுக்கு ஆசைப்பட்டவர் இல்ல, எளிமையா வாழ்ந்தவர் உன் தாத்தனுங்கிற வரலாறு தான் என் பிள்ளைக்கு நான் கடத்தணும். நீ படோடவமா கட்சி கொடி வாழை தாறு தங்கம் வெள்ளி எல்லாம் காட்டணும்னு இவர் ஏதோ ஆடம்பரமா வாழ்ந்த ஒரு ஜமீன் போல இருக்குன்னு நினைச்சிருவான். இப்ப வரலாற்றை நீ தப்பா கடத்துற. அதனாலதான் நான் அதை தடுத்து நிறுத்த நினைக்கிறேன். நீங்க இருப்பீங்க, நான் வென்று வந்தேன்னா எடுத்துருவேன். தாத்தா பேர்ல எடுத்துட்டு அறக்கட்டளை போட்டு இந்த தங்கத்தை கொடு, எவன் பணம் கொடுக்க ஆசைப்படுற கொடு, அறக்கட்டளை ஏழை மக்களுக்கு சீர். சரியா இருக்கா? பொறுத்து வெளியே வந்தாங்க. வந்துட்டு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வர்றாங்க. நிர்மல் குமார் வர்றாங்க, ஐயா பாக்குறதுக்கு வர்றாங்க. என்ன வெளியே வந்துட்டாங்கன்னா வரட்டும். தெய்வத்தை வழிபடுற உரிமை எல்லாருக்கும் உண்டு. வந்து வழிபடட்டும், வாழ்த்துவோம், வரவேற்போம். பசும்பொன்னில் தேவர் ஜெயந்தியில் பங்கு கொண்ட பிறகு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களிடம் பேசியவற்றை பார்த்தோம். தேவர் குறித்து அவர் புகழ்ந்துரைத்திருக்கிறார். ஒரு சித்தர், ஞானி, யோகி, எளிய தலைவர் தேவரை தங்கத்தால் மறைப்பது தேவையற்றது, தங்க கவசம் அணிவித்தது தேவையற்றது, தேவரை வாக்கு வங்கிக்காக பயன்படுத்தாதீர்கள் என்று அவர் பேசியிருக்கிறார். செய்தியாளர்களின் கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்திருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். நல்ல